பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சு மக்களே உங்களுக்கு? எனக்கு அந்த வினோத் போர்ஷன்ஸ் மட்டும் தான் ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப கேட்சியாக இருந்ததே தவிர மற்றது எல்லாமே பார்க்குறக்கு என்னடா இது ஒன்றும் இல்லை கீழே போட்டுரு அப்படின்ற மாதிரி ஒரு மண்ணுமே இல்லை எபிசோட்லன்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வினோத் பார்ப்போம். ஸோ வினோத் கேஷ் பாக்ஸ் எடுத்துகிட்டு போனது நிறைய பேர் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நான் பெருசாக வினோத் சப்போர்ட்டர் கிடையாது. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச பலரும் சொன்னாங்க லைக் அவங்க வந்து ஒரு 40+ இருக்கிறவங்க 50 60 அப்படி இருக்கிறவங்க கூட வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. வினோத் கேஷ் பாக்ஸ் எடுத்துகிட்டு போனதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஸோ நிறைய மக்கள் மனசை வந்து வினோத் கவர்ந்திருக்கார். பட் அவர் டைட்டில் அடிக்க வேண்டிய நிலைமையில் இருந்த ஒரு நபர் இதை எடுத்துகிட்டு போயிட்டாரே அப்படின்னு மக்களால் ஏற்றுக்கவே முடியல. ஆனால் அதுக்கான கிளாரிஃபிகேஷன் இன்னைக்கு வினோத் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கார். நான் என் சுயநினைவோடு யாரோட வற்புறுத்தலும் இல்லாமல் நானாக எடுத்த முடிவு தான் இது. அதுக்கு அந்த மனுஷன் ரொம்ப அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். லைக் இப்போ நான் ரொம்ப வந்து பசியில் இருக்கும்போது நான் பிரியாணிக்காக வெயிட் பண்ண முடியாது, கிடைக்கிறத நான் சாப்பிடணும் இல்லையா அப்படின்னு. ஸோ அவர் வந்த நோக்கமே அப்படி தான். அதனால தான் வந்து கேஷ் பாக்ஸ் இது ஃபேமிலி ரவுண்டில் அவங்க ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்க, நம்ம வேறு ஒன்று பிளான் பண்ணி வந்தோம் பட் அது வேண்டாம், நீ கடைசி வரைக்கும் போராடு அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம டைட்டில் அடிச்சிருவோம் அப்படின்னு. பட் உள்ளே இருக்க அவருக்கு ஒரு பயம் இருக்குது. இத்தனை நாள் நான் நிறைய தவறுகள் பண்ணியிருக்கேன், நான் நிறைய இழந்திருக்கேன், ஆனால் இதுக்கு மேலே என் ஒய்ஃப் குழந்தைங்களுக்கு இந்த பணம் கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படின்றால அந்த மனுஷன் ரொம்ப யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்தார். இன்னும் ஒரு வாரத்தில் என்ன வேணாலும் மாறும். நம்ம சேனல் சொல்லவே முடியாது. அவங்க நினைக்கிறவங்கள கொண்டு வர்றதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க, எப்படி வேணாலும் பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. போன சீசன்லலாம் ஜாக்லினை வெளியே எடுக்கணும் அப்படின்றதுக்காகவே அவங்கள கேஷ் பாக்ஸ் எடுக்க தூண்டினாங்க. ஏன்னா ஜாக்லின் நான் வெளியே போக மாட்டேன், என்னால் இதை பண்ண முடியாது, அவங்க கொடுக்குற செகண்ட்ஸ்குள்ளே போய் அந்த கேஷ் பாக்ஸ் என்னால் எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்னு ஜாக்லின் வேண்டான்னு உட்கார்ந்தவங்கள பிக் பாஸ் அவர் தான் சொன்னார், ஜாக்லின் நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கணும், நீங்கள் எதிர்த்து போராடணும் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பிரெயின் வாஷ் பண்ணி எடுக்க வச்சாங்க. ஸோ இதுதான் அந்த கேம். உங்களை மண்டையை கழுகிறது நல்லாவே பண்ணுவாங்க. ஸோ அதையும் மீறி ஒருத்தர் நிற்கிறான், அவன் தான் அங்கே வந்து வின் பண்ண முடியும். பட் அந்த அளவுக்குலாம் நம்ம வினோத்தெல்லாம் யோசிக்கல. எங்கேயாவது ஒரு விதம் தப்பாக போகும், ஏதோ ஒரு ஆசிலேஷன் வரும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாரு. பட் அதுக்கு பலரும் ஒரு பையன் தப்பு பண்ணா அப்படின்னா அதுக்கு பொண்ணை தான் போட்டு அடிப்பாங்க. வினோத் அவர் தெரிஞ்சு தான் எடுத்துகிட்டு போகிறார். இந்த 18 லட்சம் ப்ளஸ் நமக்கு ஒரு சேலரி வருது, ஸோ அது போதும் அப்படின்னு நினச்சி அவர் எடுத்துகிட்டு போகிறார். ஆனால் அதுக்கு அரோரா தான் காரணம், ரம்யா தான் காரணம், திவ்யா தான் காரணம், என்னென்னா சொல்லுவீங்க. அவர் பண்ண தப்புக்கு மற்ற பொண்ணுங்களை என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தாங்க. அரோரா எடுக்கிற ஐடியாவில் தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ வர்ற அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போகிறது பெரிய லாபம், நம்ம போய் படிக்கிறதுக்கு இந்த அமௌண்ட் யூஸ் ஆகும் அப்படின்னு அரோரா நினச்சாங்க. அதனால் அவங்க எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதனால தான் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூடலாம் நின்றுட்டு கேமராட்ட நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. மேபி நான் எடுத்துகிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு நான் எடுத்துட்டுமா அப்படின்ட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து அதை நம்ம வினோத்துக்கு டெம்ப்ட் ஆக்கணும், நான் எடுக்க போகிறேன் நீ எடுக்கிறியா அப்படின்னு காமிக்கணும்னு நினைக்கல, அவங்க எடுக்கணும்னு ஆசைப்பட்டு தான் வந்தாங்க. அண்ட் அதே மாதிரி ரம்யா அண்ட் வியானா சொல்லிட்டு இருந்தாங்க திவ்யா கிட்ட, நீ எடுத்தாலும் நல்லது தான், நீ எடுத்தினாலும் ஓகே தான். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும், ரம்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தெரியும் வினோத்னா டைட்டில் வின்னர் ஆக போகிறாரு அப்படின்றது. ஸோ அதனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ எடுக்கிறனாலும் எடுத்துக்கோ அப்படின்ட்டு இருந்தாங்க. அப்போ திவ்யா வந்து அவங்களுக்காக சொன்னாங்க, ஓகே கைஸ் நான் சாப்பிட்டுட்டு போய் எடுக்கிறேன், இப்போவே என்னை ஏன் போன்னு என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நான் அப்புறமா போகிறேன் கைஸ் அப்படின்ட்டு இருந்தாங்க. அப்போ தான் ரம்யா சொன்னாங்க, இந்த பணப்பெட்டி நீங்கள் யார் எடுத்தாலும் உங்களுக்கு லாபம் தான் அப்படின்ட்டு இருந்தாங்க. அது வந்து திவ்யாக்காக சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் திவ்யாவும் இவங்க 2 பேரும், அதாவது அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே அது வந்து ஒரு ஃபன்னாக கேமாக எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ எடுக்கிறியா நான் எடுக்கட்டுமா அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி ரம்யா வந்து திவ்யா கிட்ட சொல்லும்போது திவ்யா ரம்யா அண்ட் வியானாக்காக சொன்னது தான், நான் வந்து சாப்பிட்டுட்டு போய் எடுக்கிறேன். ஸோ உடனே திவ்யா ஹேட்டர்ஸ்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஓ திவ்யா வந்து வினோத்தை வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க, பிளாக்மெயில் பண்ணுறாங்க, நீ இப்போ நான் போய் எடுக்க போகிறேன், நீ எடுக்கலன்னா நான் எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி பண்ணாங்க, அதனால தான் அவர் பயந்து போய் எடுத்துட்டார் அப்படின்னு. சரிங்க, அவங்க அப்படி இன்டென்ஷனாக பண்ணவே இல்லை, அவங்க ரம்யாவுக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நான் அப்புறமா போய் நான் எடுத்துக்கிறேன் உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி. ஆனால் அப்படியே ரம்யா பண்ணியிருக்கட்டுமே, அப்படியே திவ்யா சொல்லியிருக்கட்டுமே, நான் இப்போ போய் எடுத்துருவேன்னு சொன்னால் ஏன் வினோத் எடுக்கணும்? அவருக்கு விருப்பம் இருந்தது, அதனால் அவர் எடுத்தார். இன்னொருத்தரோட வற்புறுத்தலுக்கு அவர் நடக்கிற மனுஷன் கிடையாது. உண்மையான வினோத் சப்போர்ட்டர்ஸ்க்கு தெரியும் நினைக்கிறேன். அவர் ஒரு டெசிஷன் எடுத்தார்னா அது அவரோடதாக தான் இருக்கும். அவருக்கு ஒரு சில ஆசிலேஷன்ஸ் இருந்திருக்கலாம், பட் அவர் ரொம்ப கிளியராக அது வந்து இன்னைக்கு கேஷ் பாக்ஸ், நேற்று கேஷ் பாக்ஸ் எடுக்க போகிறார் அப்படின்னா ஒரு நாளைக்கு முன்னாடி நைட்லேருந்தே அவரோட ஆக்டிவிட்டீஸ் அப்படி தான் இருந்தது. இன்னும் எத்தனை டாஸ்க் வரும், இன்னும் எவ்வளோ அமௌண்ட் வைப்பாங்க அப்படின்றது ரொம்ப சீரியஸாக எல்லாருக்கிட்டையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் கடைசி அந்த 17 லட்சம் சம்திங் இருக்க
இருக்கும்போது கூட இன்னொரு ஒரு டாஸ்க் வருமா, 20 லட்சம் ஆயிருமா, நம்ம எடுத்துடலாமா அப்படின்ற ஐடியாவில் அந்த மனுஷன் இருந்தார். கேஷ் பாக்ஸ் வந்ததுலேருந்து அந்த மனுஷன் அந்த ஐடியாவில் தான் இருந்தார். ஸோ அவர் விருப்பப்பட்டு எடுத்ததுக்கு திவ்யாவை சொல்கிறதையோ அரோராவை சொல்கிறதையோ வேலையே கிடையாது. அண்ட் அதை அவர் ரொம்ப தெளிவாக கிளியர் பண்ணிட்டார். நான் என் வற்புறுத்தல் யாரும் சொல்ல, என் விருப்பப்பட்டு தான் எடுத்தேன் அப்படின்னாரு. பட் எனக்கு வினோதோட ஒய்ஃபை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா லைக் ஒரு டைட்டில் வின்னர் அடிக்க வேண்டியவர் இல்லையா, அவருக்கு டைட்டில் வின்னர் ஆக போதும், அந்த அமௌண்ட்டு கிடைக்கும், டைட்டில் வின்னர்ன்ற அந்த ஒரு பட்டம் ப்ளஸ் எனக்கு தெரிஞ்சு காரும் கொடுக்கப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் விட்டுட்டாரே அப்படின்னு ஒரு சின்ன வருத்தம் இருக்கும். அவங்க முகத்தில் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் தெரிஞ்சது. ஏன்னா அவ்வளோ சொன்னாங்க அவங்க, நீ பண்ணிராத இதை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சேது நான் சொன்னார் போன வாரம், உங்கள் சிம்மாசனத்தை யாராலையும் பிடிக்க முடியாது, பதட்டம் இல்லாமல் விளையாடுங்க அப்படின்னு. பட் எதையுமே கேட்கல. எனிவேஸ் அது முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால தான் அவங்க சொல்லிட்டாங்க, எனக்கு இதுவே போதும் சார், எங்களுக்கு இந்த அமௌண்ட் அப்படின்றது ரொம்ப பெரிய அமௌண்ட்டு தான், ஸோ எங்களுக்கு இது போதும் அப்படின்னாங்க. ஏன்னா ஃபினான்ஷியலாக எங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கும்போதும் அவர் வந்து என்னை எந்த இடத்துலையுமே ஃபீல் பண்ண விட்டதில்லை. அண்ட் இப்போ எங்களுக்கு ஸ்டேபிள் போதும், எங்களுக்கு தேவையான அளவுக்கு அமௌண்ட் இருக்குது, இது போதும் அப்படின்ற மாதிரி. அவரும் அன்றைக்கி முதல்ல பணம் எடுக்கும்போது அவர் தான் சொன்னார், எனக்கு இந்த பணம் போதும் மச்சான், எனக்கு இது போதும் அப்படின்னாங்களே. அந்த போதும்ன்ற மனம் நிறைய பேருக்கு வராது. ஸோ அதை அவங்க ஃபுல் ஃப்ளெஜ்டாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். பட் வினோத்தோட ஏவியெல்லாம் வேறு லெவலில் இருந்தது. ஒரு படம் பார்த்த மாதிரி இருந்தது. எடிட்டர் பயங்கரமான வினோத்தோட ஃபேனாக இருப்பார் போல இருக்குது. செம்மையாக இருந்தது. எல்லாமே அதில் கலந்துருந்தது. மாஸாக இருந்தது, இமோஷனலாக இருந்தது. அவர் கலாய்க்கிறதெல்லாம் வேறு லெவலில் இருந்தது. அந்த கவுண்டர்ஸ்லாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்தது. அந்த மனுஷன் சூப்பராக இருந்தது. அது பார்க்கும்போது எடிட்டர் வேறு லெவலில் பண்ணியிருக்காருப்பா, ரொம்ப உழைப்பு போட்டு நல்ல ஒரு ஏவி ரெடி பண்ணியிருக்கார் அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. மறுபடியும் அவர் வந்து அந்த ஸ்டேஜ்லேருந்து இறங்கும்போது எல்லாருக்கிட்டையும் உள்ள ஸ்டேஜுக்கு வரும்போதும் அவர் சொன்ன நன்றி ஆகட்டும், இல்லை கிளம்பும் போதும் அவர் சொன்ன நன்றி எல்லாமே ரொம்ப இமோஷனலாக இருந்தது. ஆதரிச்சிருக்காங்க, லைக் இத்தனை மக்கள் நமக்கு அன்பு காமிச்சிருக்காங்க, பட் நம்ம பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டோமே அப்படின்ற அந்த ஒரு குற்ற உணர்வு அவருக்கு இருக்குது. அதனால தான் மறுபடியும் எல்லாருக்கிட்டையும் விழுந்து ஒரு நன்றியை சொன்னார். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது வினோத், உங்களோட அந்த போதும்ன்ற மனசு. ஸோ உங்களோட அந்த மனசு இருக்கு இல்லையா, மீதி 5 பேரில் யார் வந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம், கண்டிப்பாக நல்லபடியாக வாங்க அப்படின்னு உங்களோட அந்த சந்தோஷமான வார்த்தைகள் இருக்குது. அண்ட் உங்கள் ஒய்ஃப் சொன்ன மாதிரி இது போதும் எங்களுக்கு அப்படின்னு நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் சொன்னீங்க. ஸோ இந்த மனசே ரொம்ப பெரிய விஷயம் தான். அண்ட் லைஃப்பில் நிறைய வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருக்கீங்க அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு மேலே அப்படின்னு இருக்கீங்க. பட் இதுக்கு மேலே உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகட்டும். அண்ட் நீங்கள் வந்து அந்த ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா, யாரும் என்னை வற்புறுத்தல, நானாக இதை பண்ணேன். ஸோ இந்த கிளாரிஃபிகேஷன் டெஃபினட்டாக உங்கள் வாயால் நீங்கள் கொடுத்ததுனால இங்கே 2-3 பொண்ணுங்களோட வாழ்க்கையை காப்பாற்றிருக்கீங்க. அப்படி இல்லைனா அந்த பொண்ணுங்களை இன்னும் எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதற்கு ஒரு பெரிய நன்றி வினோத். அண்ட் அந்த மனுஷன் நிறைய சண்டை போட்டிருக்காரு. அந்த வீட்டில் எல்லாருக்கூடையும் சண்டை வந்திருக்கு. ஆனால் எல்லா சண்டையும் முகத்துக்கு நேராக போட்டிருக்காரு. யாருக்கும் வந்து அவங்க முதுகில் குத்தி குழி பறிச்சு இப்படி ஸ்ட்ராட்டஜி அப்படி ஸ்ட்ராட்டஜி அப்படிலாம் அந்த மனுஷன் பண்ணதே இல்லை. அதனால தான் அவர் ரொம்ப யதார்த்தமாக இருந்தார். அதனால தான் நிறைய பேருக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட கோபத்தையும் மூஞ்சிக்கு நேராக காட்டுவார், அவர் கவுண்டர்ஸையும் மூஞ்சிக்கு நேராக பண்ணுவார், ரொம்ப கலாய்ப்பார். வாட்டர் மெலன் அப்படின்னா இறங்கி கலாய்ப்பார். அங்கே ஸ்டேஜில் வந்து டே என்னடா கேமராவில் அவ்வளோத்தையும் சொல்லிவிட்டு எனக்கு ஓட்டு போட வேணாம்னு சொல்லிட்டு இப்போ வந்து என்னை மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு அந்த கலாய்ச்சதாகட்டும். இல்லைனா வந்துட்டு சேது சார்கிட்ட அந்த கண்ணாடி வாங்கிட்டு போட்டுட்டு மக்களை கண்ணு தெரில ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு நினச்சிக்காதீங்கன்ற கலாயாகட்டும். அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் வினோத். உங்களோட கலாய், உங்கள் கவுண்டர்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். அதுவும் அந்த டைமிங்கில் அவர் போடுவார்ல, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த ஸ்டேஜில் அவர் நிற்கும் போதும் அவர் கலாய்க்கும் போதெல்லாம் பார்க்கும்போது அப்போ தான் ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஐயோ இதுக்கு மேலே இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுவோமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் எனிவேஸ் நீங்களும் ஹாப்பியாக இருக்கீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த மனசு. வினோத், நாங்கள் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். உங்கள் கானா பாக்ஸை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். பட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். அண்ட் வினோத் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.